ஒரு நாள் வரப்போகிறது, ஒருவருமே இப்படி கூடி வர முடியாது. அந்த நாளிலே வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வருகிறது. அந்த நாளிலே இந்த மாரி போதகர்கள் இருக்க மாட்டார்கள். வசனத்தை தேடுவதற்காக எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா என்று பல இடங்களிலே மக்கள் அலைந்து திரிவார்கள். ஒரு சமுத்திரம் தொடங்கி இன்னொரு சமுத்திரம் வரைக்கும், கீழ் திசையிலிருந்து மேல் திசை வரைக்கும் மக்கள் அலைந்து திரிவார்கள் வசனத்தை தேடி. இந்த வார்த்தை யாராவது சொல்லுவார்களா? இந்த வார்த்தையை கேட்டால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று அலைந்து திரிவார்களாம். ஆனால் இதை பிரசங்கிக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த வேதம் உங்கள் கையிலே இருக்காது, கிடைக்காது. தண்ணி பஞ்சம் அல்ல, ஆகார பஞ்சமும் அல்ல, வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகிறது. வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த வேதத்தை எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்துகிறார்கள். இந்த பைபிள் எனக்கு தேவையில்லை, இந்த புதிய ஏற்பாடு கொடுக்கிறார்கள், இது எனக்கு தேவையில்லை என்று குப்பைத்தொட்டியிலே தூக்குகிறார்கள். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, இது யாராவது வைத்திருக்கிறார்களா, இது யாராவது வச்சு இதை பற்றி சொல்றவங்க இருக்கிறாங்களான்னு ஒரு சமுத்திரத்தோட இன்னொரு சமுத்திரம் வரைக்கும் மக்கள் அலைந்து திரிவார்களாம். ஒருவரும் இருக்க மாட்டார்கள், ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு இருண்ட காலம் வரப்போகிறது, ஒரு பஞ்சக்கால வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சக்காலம் வரப்போகிறது. அந்த நாளிலே நீ அலைந்து திரிவாய், ஆனால் உனக்கு கிடைக்காது. என்னை ரட்சிக்க ஒரு வழி இருக்கிறதா? எனக்கு சமாதானம் கிடைக்க ஒரு வழி இருக்கிறதா? என் பாவ மன்னிப்புக்காக எனக்காக ஒரு தெய்வம் இருக்குதான்னு சொல்லி மக்கள் அன்றைக்கு அலைவார்களாம். எதையும் கண்டுபிடிக்க முடியாதா? காரணம் என்னவென்றால், இந்த ஆண்டவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இந்த ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எதற்காக வருகிறார்னா, அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவருக்காக இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறவர்கள், அநேகரை ஆதாயப்படுத்துகிற ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள். இந்த கடைசி நாளிலே ஒரு எக்கால சத்தம் தொனிக்குமாம். அப்பொழுது எல்லாரும் மேலே பறந்து போவார்களாம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். இதுக்கு வரைக்கும் யாரெல்லாம் இந்த வேதத்தின்படி நடந்து, இந்த வேதத்தின் ஆண்டவருக்கு பயந்து, அவர் வழியிலே நடந்து இந்த உலகத்திலே மரித்திருந்தாலும், அந்த கல்லறை எந்த இடத்திலே இருந்தாலும் அது உயிரோடு எழுப்பப்படும். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு உலகம் எங்கில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நொடி பொழுதல மறுரூபமாக்கப்படுவார்கள். இப்போ எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அந்த மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டால் இந்த பரிசுத்தவான்கள்லாம் போயிடுவாங்க, ஊழியக்காரங்களாம் மேலே போயிடுவாங்க. ஆனால் பூமியில் யார் இருப்பாங்கன்னா, கைவிடப்பட்டவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், இந்த வேதத்தின்படி நடக்காதவர்கள், இந்த வேதத்துக்கு அஞ்சாதவர்கள், இந்த வசனத்தை அசட்டை பண்ணி கொண்டிருந்தவர்கள், இந்த வார்த்தை எனக்கு தேவையில்லை என்று குப்பைத்தொட்டியிலே தூக்கி போட்டவர்கள் அன்றைக்கு தேடுவார்கள், அலைவார்கள். மகா உபத்திரவம் வரும், மகா சோதனையின் காலம், அது மகா இருண்ட காலம். அந்த நாளிலே அலைந்து திரிவார்கள். தான் நம்பின காரியங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டதே, எதெல்லாம் நான் நம்பினோ அதெல்லாம் எனக்கு இப்போ உதவி செய்யலையே, எனக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று அநேகம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியிலே அலைந்து திரிவார்கள். அந்த நாளில் அவர்கள் அலைந்து திரிந்தாலும் இந்த வார்த்தை அவர்களுக்கு கிடைக்காது, இந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்காது, இந்த சமாதானம் அவர்களுக்கு கிடைக்காது, இந்த நிம்மதி அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் இன்றைக்கோ இந்த ஆண்டவர் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். உங்களுக்கு அழைப்பு வருகிறது. ஆனால் நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்குமானால், இந்த வார்த்தை நீ எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவரை நம்பி, அந்த ஆண்டவர் தான் இயேசு,
இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷனாய் வந்து என் பாவத்தை எல்லாம் சிலுவிலே சுமந்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயினாலே அவரை அறிக்கையிட்டு வேண்டுவாயானால், இயேசுவே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை மாற்றும், கர்த்தாவே என்னை மாற்றும், தெய்வமே என்னை மாற்றும் என்று நீ அவரை ஒப்பு கொடுப்பாயானால், இந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். இவர் நேற்றும் என்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீ அவரை கூப்பிட்டால் போதும். அவர் உன்னிடத்திலே பொன்னையோ பொருளையோ காணிக்கையோ எதிர்பார்க்கவில்லை. உன் உள்ளத்திலே உன் மனசில் இடம் கேட்கிற நீ கூப்பிட்டினா போதும், உன் உள்ளத்திலே வந்து விடுவார். உனக்கு வேண்டிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து விடுவார். நினைக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையிலே வந்தது, சோதனை வேதனை கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நான் வந்தேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலை உனக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்திலே, யாராவது ஒரு வாசிக்கலாம். 12வது வசனம். மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டீர். இந்த இடத்துல பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னை இப்போ எங்கே கொண்டாந்து விட்டுருக்கீர்? ஆசீர்வாதமாக என்னை கொண்டாந்துட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன். இந்த தீயும் தண்ணீரும் எதை குறிக்கிறது? உன் வாழ்க்கையிலே வந்த சோதனை, உன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிரச்சனை, கடந்த காலத்திலே நீ அனுபவித்த வேதனை, வியாதி, போராட்டம், கடன் தொல்லை, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாம் நீ அனுபவித்தாயா? இது எல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாயா? இன்னும் அது உன்னை விட்டு விலகவில்லையா? இந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். இந்த தீயின் நடுவே நான் கடந்து வந்தேன், இந்த தண்ணீரை நான் கடந்து வந்த ஆண்டவரே, இந்த தீயும் தண்ணீரையும் நான் கடந்து போக எனக்கு நீர் துணை செய்யும். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும். இந்த தீயும் வேண்டாம், தண்ணீரை வேண்டாம் ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கில் இருந்து என்னை தூக்கிவிடும் என்று எல்லாரும் முழங்கால் படிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பக்தனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த உபத்திரவத்திலே, இந்த தீயிலே, இந்த தண்ணீரிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த செங்கடலிலே, இந்த யோர்தானிலே இதை கடக்க முடியாதபடி நான் வேதனையோடு நிற்கிற ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை நான் எப்படி கடந்து போவேன்? இந்த வியாதியை நான் எப்படி கடந்து போவேன்? இந்த பிரச்சனையை நான் எப்படி கடந்து போவேன்? இந்த போராட்டத்தை எப்படி நான் கடந்து போவேன் என்று நான் வேதனையோடு வந்திருக்கிறேன். வேதனையோடு நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்ட ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்திலே வந்து தங்கி எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை நீ இங்கே தாங்கப்பா. எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு நீ சிலுவையை சுமந்து விட்டீர் ஆண்டவரே. எனக்கு சுகம் கொடுப்பதற்கு நீ நோயெல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினாலே நான் சுகமாகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இப்பொழுது நம்முடைய வல்லமை, இப்பொழுது நம்முடைய காயப்பட்ட தழும்புகளில் இருந்து ஆண்டவரே வருகிறதான வல்லமை ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக, ஒருவேளை வியாதியோடு உட்கார்ந்து இருப்பார்களானால் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் விடுதலையை கட்டளையிடுவீராக. உபத்திரவத்திலே இருக்கிறார்கள் என்றால் உபத்திரவத்தில் இருந்து ஒரு விடுதலையை தாங்க, சோதனையில் இருந்து ஒரு விடுதலையை தாங்க, கண்ணீரில் இருந்து ஒரு விடுதலை தாங்க, கஷ்டத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், உம்மை தவிர தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை எல்லாரும் அறிந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஆர்ப்பரித்து, உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை புகழ்ந்து பாட ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த சேனல் தொடர்ந்து நடக்க, இந்த யூடியூப் சேனலை தேவன்